சர்வம் வைகுண்டமயம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமீபத்தில் கேரள அரசாங்கம் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவில் ஐயா வைகுண்ட பரம்பொருளுக்கு மணிமண்டபம் அமைக்க முடிவு செய்துள்ளது. இது மேலோட்டமாக பார்க்கும்போது நமது ஐயா வைகுண்டருக்கு சிறப்பு சேர்ப்பது போல் தெரியும். ஆனால் அது உண்மையிலேயே ஐயா வைகுண்டரை இறைவன் நிலையில் இருந்து தாழ்த்தி மனித நிலைக்கு சிறுமைப்படுத்துகின்ற ஒரு செயலாகும். காரணம் ஏதெனில் மணிமண்டபம் என்பது யாருக்கு அமைக்கப்படுகிறது? உதாரணமாக தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு, இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு, இப்படி பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும், சாதனையாளர்களுக்கும், கலைஞர்களுக்கும், தியாகிகளுக்கும் இவர்களுடைய தியாகத்தை, திறமையை போற்றும் வகையில் அரசாங்கத்தால் அவர்களின் மறைவுக்கு பின்பு அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களுடைய அந்த வரலாற்று செய்திகளை அடங்கிய ஒரு நினைவு மண்டபமாக இந்த மணிமண்டபம் இருக்கிறது. அதாவது மணிமண்டபம் என்பது மனிதருக்கு அவர்கள் மறைந்த பின்பு அமைக்கப்பட இருப்பது. மணிமண்டபம் அமைக்க அவர் மனிதராக இருக்க வேண்டும், அவர் மறைந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் அடிப்படை. அப்படி என்றால் ஐயா வைகுண்டருக்கு அப்படி அமைக்கிறார்கள் என்றால் ஐயா வைகுண்டரை மனிதராக்கின்றார்கள், மறைந்து விட்டார் என நினைக்கின்றார்கள். இந்த இரண்டுமே பொருந்தாது. ஏனென்றால் ஐயா மனிதரல்ல, மகாவிஷ்ணு என்று ஐயாவே தன்னுடைய அகிலத்திரட்டு அம்மானையில் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். எனவே அவர் இறைவன், இறைவன் மறைவது இல்லை. எனவே மனிதனுக்குரிய அந்த மணிமண்டபத்துக்குரிய எந்த தன்மையும் ஐயாவுக்கு பொருந்தாது. எனவே ஐயாவிற்கு மணிமண்டபம் அமைப்பது என்பது ஐயாவை சிறுமைப்படுத்துகின்ற, ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களின் மனத்தையும் கஷ்டப்படுத்துகின்ற, துன்பப்படுத்துகின்ற ஒரு செயலை கேரள அரசாங்கம் செய்கிறது. இந்த கேரள அரசாங்கம் இப்படி செய்வதற்கு மூல காரணமாக யார் இருக்கிறார் என்று பார்க்கும்போது பால பிரஜாபதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த மணிமண்டபம் வருவதற்கு மூல காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே இறைவனை அகிலத்திரட்டு அம்மானை சொல்வதற்கு மாறாக மனிதனாக்கி அதன் மூலம் தாங்கள் சுயநல லாபம் அடைந்து தாங்கள்தான் நேரடி வாரிசு, 6ஆம் தலைமுறை என்று அகிலத்திரட்டுக்கு விரோதமாக மக்களை ஏமாற்றி அதன் மூலம் பேரும் புகழையும் அடைந்து லாபம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த பால பிரஜாதிபதி அவர்களின் உண்மையான நோக்கமாகும். அப்படிப்பட்ட அவர்களின் நோக்கத்தை இந்த மணிமண்டபம் நிச்சயமாக நிறைவேற்றும். ஏனென்றால் இதே பால பிரஜாதி அவர்கள் மணிமண்டபம் அமைப்பதற்கு பதிலாக அதே திருவனந்தபுரத்தில் ஐயாவிற்கு அழகான ஒரு பதியை அமைக்க சொல்லலாமே. இந்த 3.5 கோடி ரூபாய் செலவில் பதி அமைத்தால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அவர் அதை செய்ய சொல்ல மாட்டார். ஏனென்றால் அப்படி அமைத்தால் அவருடைய நோக்கம் நிறைவேறாது. ஏனென்றால் பதி அமைத்தால் அங்கே நாம் முகப்படிப்பு படிப்போம், உச்சுப்படிப்பு படிப்போம், மேலும் ஏடு வாசிப்பு, திரியேடு, ஐயா தந்த திரியேடு வாசிப்பு திருவிழாவை நடத்துவோம். இந்த மூன்றையும் நாம் நடத்தினாலே உச்சுப்படிப்பு மூலம் ஐயா ஏகமான இறைவன் என்றும், முகப்படிப்பு மூலம் நாராயணரே வைகுண்டர் என்றும், ஏடு வாசிப்பின் மூலம் இவை மிக தெள்ள தெளிவாக அனைத்து மக்களுக்கும் தெரிந்துவிடும். இறைவன் என்பது தெரிந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பதியையோ ஒரு தாங்களையோ அமைக்க அவர் விரும்ப மாட்டார். ஆனால் மணிமண்டபம் அமைத்தால் அங்கே உச்சுப்படிப்பு நடக்காது, உகப்படிப்பு பாடமாட்டார்கள், ஏடு வாசிப்பு நடக்காது. இவற்றுக்கு மாறாக அகிலத்திரட்டில் இல்லாததை எல்லாம் ஒரு புகைப்படம் வடிவில் வைத்து அகிலத்திரட்டில் எவையெல்லாம் இல்லையோ அவற்றையெல்லாம் அங்கே சொல்லி கடைசியில் இந்த பால பிரஜாதிபதியினுடைய அந்த புகைப்படத்தையும் வைத்து இவர்தான் அவருடைய 6வது தலைமுறை என்று சொல்லும் அளவுக்கு அங்கே வைத்து விடுவார்கள். கற்பனையாக இந்த பால பிரஜாபதி அவர்கள் ஒரு புகைப்படத்தை, ஒரு போலியான படத்தை கொடுத்து இவர்தான் வைகுண்டர் என்று அறியாத மக்களை ஏமாற்றி வந்தாரோ அந்த
ஐயா வழிபாட்டுக்கு முரணாக அங்கே ஐயாவுக்கே ஒரு கற்பனையான ஒரு படத்தையும் அங்கு வைத்து விடுவார்கள். மேலும் இவருக்கு பிறந்தார், இவருடைய மகன் இவன் என்று அகிலத்திரட்டில் இல்லாததையெல்லாம், அதாவது வைகுண்டரின் வரலாறு அங்கே சொல்லப்படுவதற்கு மாறாக சம்பூர்ண தேவனுடைய வரலாறை அங்கு வைத்து விடுவார்கள். எனவே அதுதான் இவர்களுடைய நோக்கம். ஏன் இதே பால பிரஜாதிபதி அவர்கள் சுவாமித்தோப்பில் முத்திரி கிணறுக்கு அருகில் மணிமண்டபம் என்று வைத்திருக்கலாமே? ஏன் முதல் தளம் என்று ஒரு பொய்யான ஒன்றை வைத்துள்ளார்? ஏனென்றால் இங்கு வைத்தால் ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களும் கொந்தளித்து விடுவார்கள். எப்படி ஒரு மனிதனை போன்று மணிமண்டபத்தை நீர் வைக்க முடியும் ஐயாவுக்கு என்று கேட்டு விடுவார்கள். எனவே அவர் முத்திரி கிணற்று பக்கம் மட்டும் அழகாக முதல் தளம் என்று வைத்து விடுகிறார். அதேபோல் அங்கே கேரளாவிலும் திருவனந்தபுரத்திலும் அழகான பதியை ஐயாவுக்கு அமைக்க சொல்லலாமே? ஐயா சொல்லிக் கொடுத்த அந்த வழிபாட்டு முறை, உச்சிப்படிப்பும் உகப்படிப்பும் திருஏடு வாசிப்பும் அங்கே சிறப்பாக நடத்தலாமே? ஆனால் இவற்றையெல்லாம் நடந்தால் இறைவன் என்று இந்த உலகுக்கு தெரிந்துவிடும் என்பதை மறைப்பதற்காகவே இந்த மணிமண்டபம் அமைக்கின்ற நிகழ்வை கேரள அரசாங்கம் செய்வதற்கு இந்த பால பிரஜாதிபதி அவர்கள் துணையாக இருக்கின்றார். இதை ஐயாவளி மக்களாகிய நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரம்பொருளை, நமக்காக வந்த இறைவனை, மகா விஷ்ணுவை மனிதனாக்கின்ற, சிறுமைப்படுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை கேரள அரசாங்கமும் பால பிரஜாதிபதி அவர்களும் செய்கின்றார்கள். எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஐயாவளி மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அன்று ஐயாவினுடைய அவதார காலத்தில் கலிநீச மன்னன் ஐயாவை மனிதன் என்று நினைத்து அவரை பிடித்து வருவதற்காக படைகளை அனுப்பிய போது அன்று அந்த ஆயிடையார், மன்னனின் அருகில் இருந்த ஆயிடையார், மன்னன் என்றும் பயப்படாமல் வந்திருப்பது மகாவிஷ்ணுவடா, அவரை பிடித்து உனக்கு தெரியாதா என்று அன்று ஐயா இறைவன் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். அப்படி இருக்கும்போது அந்த மன்னனையே எதிர்த்து எடுத்துரைத்த ஆயிடையார் அங்கே சிறப்பாக இருக்கும்போது ஐயாவின் பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது? நமது இறைவனை மனிதனாக்கின்ற முயற்சியை தடுத்து நிறுத்துகின்ற பங்கு ஐயாவின் பிள்ளைகளாகிய நமது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இதை தடுப்பதற்கான வழியினை நாம் ஐயாவின் பிள்ளைகள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக அன்போடு வைக்கின்றேன். ஐயா உண்டு. வணக்கம்.